மெய்ப்பனின் குரல் வழங்கும் திருமறை தீபங்கள். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நான் வாசித்து சிந்திக்கும்படியாய் குறிக்கப்பட்ட நற்செய்தி பகுதி
அது மார்க் எழுதின நற்செய்தி நூல் 12ஆம் அதிகாரம் வசனங்கள் 41 துவங்கி 44 முடிய. மார்க்கு 12ஆம் அதிகாரம் வசனங்கள் 41 துவங்கி 44 முடிய. இயேசு காணிக்கை பெட்டி எதிராக உட்கார்ந்து ஜனங்கள் காணிக்கை பெட்டியில் பணம் போடுகிறதை பார்த்து கொண்டிருந்தார். ஐஸ்வர்யவான்கள் அநேகர் அதிகமாய் போட்டார்கள். ஏழையான ஒரு விதவையும் வந்து ஒரு துட்டுக்கு சரியான 2 காசை போட்டாள். அப்போது அவர் தம்முடைய சீஷரை அழைத்து, காணிக்கை பெட்டியில் பணம் போட்ட மற்ற எல்லாரை பார்க்கிலும் இந்த ஏழை விதவை அதிகமாய் போட்டாள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அவர்கள் எல்லாரும் தங்கள் பரிபூரணத்திலிருந்து எடுத்து போட்டார்கள். இவளோ தன் வறுமையிலிருந்து தன் ஜீவனத்திற்கு உண்டானது எல்லாம் போட்டுவிட்டாள் என்றார் என்பதே. இந்த நாளிலே வாசிக்க கேட்ட இந்த பகுதியிலே 3 பகுதிகளாக இந்த பகுதியை நாம் பிரிக்கலாம். The contribution of the rich, the contribution of the widow, the observation of Jesus. வசதியானவருடைய பங்களிப்பு அல்லது காணிக்கை, ஏழை விதவையனுடைய பங்களிப்பு அல்லது காணிக்கை, இயேசுநாதனுடைய புரிந்து கொள்ளுதல் என்கின்ற 3 தலைப்பின் கீழாக இந்த நாளின் செய்தியை நாம் காணலாம். இயேசு காணிக்கை பெட்டி எதிராக உட்கார்ந்து ஜனங்கள் காணிக்கை பெட்டியில் பணம் போடுவதை பார்த்து கொண்டிருந்தார். ஐஸ்வர்யவான்கள் அநேகர் அதிகமாக போட்டார்கள். Jesus watched the people dropping in their offerings. The word watched means look at closely and attentively with interest. இயேசுநாதர் அங்கே காணிக்கை பெட்டி அருகே அமர்ந்து அவர்கள் காணிக்கை போடுவதை மிகுந்த கவனத்தோடு கூர்ந்து அவர் பார்த்து கொண்டிருந்தார். பிரியமானவர்களே, இயேசுநாதர் நம்முடைய காணிக்கைகளை பார்க்கின்றார். Jesus observes our giving. Jesus watch everything. இயேசுநாதர் எல்லாவற்றையும் காண்கிற கடவுளாய் அவர் இருக்கின்றார். Jesus observe everything. எல்லாவற்றையும் அவர் காண்கின்ற ஆண்டவராய் நம்முடைய ஆண்டவர் இருக்கின்றார். Giving is important to Jesus. கொடுப்பது என்பது இயேசுநாதருக்கு மிக முக்கியமான ஒன்றாய் அது இருக்கின்றது. இயேசுநாதர் கொடுப்பதையும் பார்ப்பார், அதே நேரத்திலே இயேசுநாதர் எடுப்பதையும் பார்ப்பார். கொடுப்பதை பார்க்கின்றார் என்பதற்கு உதாரணம், ஏழை விதவையனுடைய காணிக்கையை ஆண்டவர் பார்த்தார். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் முதல் 11 வசனத்திலே நாம் பார்க்கிற பொழுது அங்கே அனனியா சப்பிராவுடைய காணிக்கை பிரச்சனை அங்கே நடைபெற்றதையும் ஆண்டவர் அங்கு கண்டு அதற்குரிய பலனை அங்கே இயேசுநாதர் அருளுகின்ற கடவுளாய் அவர் இருக்கின்றார். எல்லாம் அறிந்த பொருள் அவர், எங்கும் வியாபித்திருக்கின்ற கடவுள் அவர், எல்லாவற்றையும் அறிந்திருக்கின்ற ஆண்டவராய் நம்முடைய ஆண்டவர் இருக்கின்றார். No one was aware that Jesus was carefully watching them. யாருக்கும் தெரியாது காணிக்கை பெட்டி எதிரே அமர்ந்து கொண்டு இயேசுநாதர் காணிக்கை பெட்டியில் போடுவதை பார்த்து கொண்டிருந்தார் என்பதை அங்கு யாரும் பார்க்கவில்லை. Many rich people put in large amount. அநேக வசதியானவர்கள் அதிகமாக காணிக்கையை போட்டார்கள். இது ஒரு பகுதி. இன்னொரு பகுதியை நாம் பார்க்கிற பொழுது விதவை அல்ல, ஒரு ஏழை விதவி என்று திருமறை கூறுவதை நாம் பார்க்கின்றோம். ஒரு துட்டுக்கு சரியான 2 காசை அவள் போட்டாள். 43, 44 வசனங்களிலே சீடர்களை அழைத்து அங்கே இயேசு விளக்குகிறார். இந்த ஏழை விதவை மற்ற எல்லாரை பார்க்கிலும் அதிகமாய் போட்டாள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். அவர்கள் எல்லாரும் தங்கள் பரிபூரணத்திலிருந்து எடுத்து போட்டார்கள். இவளோ தன் வறுமையிலிருந்து தன் ஜீவனுக்கு உண்டான எல்லாம் போற்றுவிட்டாள் என்றார். Jesus was not impressed by rich man offering. இயேசுநாதர் அங்கே வசதியானவர்கள் போட்ட காணிக்கையிலே அங்கே அவர் தொடப்படவில்லை.
ஒருவேளை இயேசுநாதர் வசதியானவர்களுக்கு எதிரானவரா என்று பார்த்தால் இல்லை. ஜீசஸ் இஸ் நாட் அகைன்ஸ்ட் டு த ரிச். அங்கே இயேசுநாதர் வசதியானவர்களுக்கு எதிரானவரும் அல்ல. வெல்த் இஸ் நாட் அஃபென்சிவ் டு காட். வசதி வாய்ப்புகள் என்பது ஆண்டவர் அங்கே விரும்பாத ஒன்று அல்ல. பிகாஸ் he often bless his people by riches. அநேக இடங்களிலே தம்முடைய இறை மக்களுக்கு ஆண்டவர் பலவிதமான வசதிகளை அவர் அளித்திருக்கிறார். ஆபிரகாமுக்கு நாம் பார்க்கிற பொழுது ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், யாக்கோபுக்கு நாம் பார்க்கிற போது ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம், சாலமோன் ராஜாவுக்கு 1 ராஜாக்களின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை நாம் காண்கிற பொழுது அங்கே இவர்கள் எல்லாம் வசதி வாய்ப்புகளால் ஆண்டவர் இவர்களை நிரப்பினார் என்று திருமறை நமக்கு கூறுகின்றதா இருக்கின்றது. இயேசுநாதர் நம்முடைய உள்ளந்தரியங்களை அறிந்திருக்கிறார். He knows our heart. இயேசுநாதருக்கு நம்முடைய பணம் தேவையில்லை. ஆனால் இயேசுநாதர் நாம் கொடுக்கின்ற பொழுது நம்முடைய பின்னணியையும் அவர் காண்கின்ற ஆண்டவராய் அவர் இருக்கின்றார். ஆயக்காரனும் பரிசேயனும் அங்கே சென்று அங்கே ஆயக்காரன் சொல்வான், வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன், என் சம்பாத்தியத்தில் தசம பாகம் அங்கே நான் கொடுக்கிறேன் என்று அங்கே நாம் கூறுவதை நாம் பார்க்கிறோம். காணிக்கைகளே ஒருவேளை நாம் சொல்லி காட்டுதல் இருக்கக்கூடாது. அடுத்த கட்டமாய் நாம் இந்த ஏழை விதவையை நாம் பார்க்கின்ற பொழுது இந்த ஏழை விதவை அங்கே ஒரு ரிஸ்க் எடுப்பதை நாம் காண்கிறோம். ஆண்டவருக்காய் அங்கே அவர் துணிந்து அந்த காணிக்கையினை அவர் போடுகிறார். இதுவரையிலும் வழி நடத்தினவர், இதுவரையிலும் என்னை போஷித்தவர், இனிமேலும் வழி நடத்துவார், இனிமேலும் என்னை போஷிப்பார் என்கின்ற அசைக்க முடியாத நம்பிக்கை அந்த ஏழை விதவைக்கு அங்கே இருந்தது. வேத ஆராய்ச்சியாளர்கள் இப்படியாய் கூறுகிறார்கள், ஒரு தினாரியிலே 64% அவள் போட்டாள் என்று அங்கே வேத ஆராய்ச்சியாளர்கள் கூறுகிறார்கள். இந்த ஏழை விதவையுடைய காணிக்கை மற்ற எல்லாவரை காட்டிலும் அதிகமாக இருந்தது என்று சொல்லி இயேசுநாதர் அங்கே இந்த ஏழை விதவையை மெச்சிக்கொள்கின்றார். மார்க் 12ஆம் அதிகாரத்தினுடைய இந்த வாசிக்கேட்ட இந்த பகுதியிலுடைய முற்பகுதியிலே நாம் பார்க்கிற பொழுது இயேசுநாதர் அங்கே வேதபாரகரை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் என்று அங்கே சொல்வதை நாம் பார்க்கிறோம். நீண்ட அங்கிகளை தரித்து கொண்டு திரியவும், சந்தை வெளிகளில் வந்தனங்களை அடையவும், ஜெப ஆலயங்களில் முதன்மையான ஆசனங்களில் உட்காரவும், விருந்துகளில் முதன்மையான இடங்களில் இருக்கவும் விரும்புகிறார்கள். அவர்கள் விதவைகளின் வீடுகளை பட்சித்து பார்வைக்கு நீண்ட ஜெபம் பண்ணுகிற வேதபாரகரை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள், அவர்கள் அதிக ஆக்கினை அடைவார்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லிவிட்டு இங்கே இந்த பெண்ணினுடைய காணிக்கையை ஆண்டவர் மெச்சிக்கொள்கின்றார். கிராமங்களிலே சொல்வார்கள், வானம் பார்த்த பூமி என்று சொல்வார்கள். அப்படி என்றால் என்ன அர்த்தம் என்றால், அந்த பூமி எப்பொழுதுமே வானத்தை சார்ந்துதான் இருக்கும். எப்பொழுது மழை பெய்கிறதோ அப்பொழுதுதான் அந்த பூமிக்கு விளைச்சல் கிடைக்கும். வானம் பார்த்த பூமி. இன்றைக்கு அநேக கிராமங்களிலும் சரி, அநேக இடங்களிலும் சரி, அநேக வயதானவர்கள், குறிப்பாய் ஆதரவற்று இருக்கின்றவர்கள், விதவைகள், இவர்கள் எல்லாரும் வானம் பார்த்த பூமிகளாய் தான் இருக்கிறார்கள். இந்த விதவையினுடைய வாழ்க்கை கூட அப்படியாக தான் இருந்திருக்கும். கடவுளை மாத்திரமே சார்ந்து வாழ்ந்த ஒரு வாழ்க்கை. இயேசுநாதர் இந்த ஏழை விதவையினுடைய காணிக்கையை அங்கே அங்கீகரிக்கின்றதை நாம் காண்கிறோம். The widow gave more than all who had given. They gave out of their abundance. She gave all she had, her entire livelihood. அங்கே அவர்கள் தங்களிடத்தில் இருந்ததிலிருந்து ஒரு பங்கினை அங்கே அவர்கள் போட்டார்கள். ஆனால் இவளோ தன்னுடைய அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு இருந்ததையும் அங்கே அந்த ஏழை விதவை போட்டதை நாம் பார்க்கின்றோம். ஆண்டவர் மீது அந்த பெண்ணுக்கு இருந்த அசைக்க முடியாத நம்பிக்கை, கடவுளுக்கு எப்படியாவது கொடுக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் அங்கே இருந்ததை நாம் காண்கின்றோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான இறை மக்களே, ஒரு மிகப்பெரிய ரிஸ்கை அந்த விதவை அங்கே எடுப்பதை நாம் பார்க்கிறோம். ஆபிரகாம்
ஒரு ரிஸ்க் எடுக்கிறார். தவமாய் தவம் இருந்து அங்கே ஒன்னே ஒன்று கண்ணுன்னு ஆபிரகாம் சாராலும் ஈசாக்கை பெறுகிறார்கள். கடவுள் அங்கே பலிக்காக கேட்கின்ற போது அவர் அங்கே தன்னுடைய மகனை பலி கொடுக்க துணிகிறார். ஆபிரகாம் அங்கே ரிஸ்க் எடுக்கிறார். அதே போல சாத்ராத் மேஷாக் ஆபேத்நேகோ வாழ்க்கையில நாம் பார்க்கிற பொழுது கடவுள் எங்களை விடுவிக்காமற் போனாலும் என்று சொல்லி அவர்கள் அங்கே ரிஸ்க் எடுப்பதை நாம் பார்க்கிறோம். சாரிபாத் விதவையினுடைய வாழ்க்கையிலே கூட நாம் பார்க்கிற பொழுது அங்கே அந்த பெண்மணியும் அங்கே ஒரு மிகப்பெரிய துணிச்சலோடு அவள் ரிஸ்க் எடுக்கிறார். இங்கே இந்த ஏழை விதவையினுடைய இந்த காணிக்கை கூட அப்படியாகத்தான் அது இருக்கின்றது. Still there are people who love Lord more than anything else in the world. இந்த உலகிலே இன்னும் அநேக மக்கள் இருக்கிறார்கள் உலகத்தை விட கடவுளை நேசிப்பதும் உலகத்தில் இருக்கிற பொருட்களை விட கடவுள்பால் அதிக அன்பு கொண்டுள்ள மக்கள் இன்று அநேகர் இருப்பதை நாம் காண்கின்ற மக்களாய் நாம் இருக்கின்றோம். இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் எங்கெல்லாம் செல்ல வேண்டுமோ அங்கெல்லாம் செல்கிறார்கள். என்னென்னெல்லாம் வாங்க வேண்டுமோ அதெல்லாம் வாங்குகிறார்கள். என்னென்னெல்லாம் உண்ண வேண்டுமோ அதெல்லாம் உண்ணுகிறார்கள். இறுதியாக இருக்கின்ற பணத்தை இது கடவுளுக்கு என்று சொல்லி அவர்கள் ஒதுக்குகிறார்கள். பவுல் மக்கதோனியா நாட்டு சபை மக்களுக்கு சொல்லுகிற பொழுது ஒரு மிகப்பெரிய சாட்சியினை அங்கே 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே அங்கே பவுல் பதிவு செய்திருப்பதை நாம் காண்கிறோம். In the midst of a very severe trial, their overflowing joy and their extreme poverty welled up in rich generosity even beyond their ability. அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரமுடையவர்களாய் இருந்தும் தங்கள் பரிபூரண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமான இறை மக்களே, அந்த கொடுக்கின்ற வேண்டும் என்கிற எண்ணம் இங்கே அவர்களுக்குள்ளாய் இருந்ததை நாம் பார்க்கிறோம். கைம்பெண் என்று சொல்லப்படுகிற இந்த பெண் விதவை அப்படியாக ஆண்டவருக்காக அவள் கொடுத்தால் நமக்கு ஒரு மிகப்பெரிய பாடத்தையும் நமக்கு ஒரு மிகப்பெரிய முன்மாதிரியும் அவள் வைத்திருப்பதை நாம் பின்பற்ற நாம் அழைக்கப்பட்ட மக்களாய் நீங்களும் நானும் இருக்கின்றோம். இயேசுநாதர் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் கிள்ளி கொடுத்த ஆண்டவர் அல்ல, அவர் அள்ளி கொடுத்த ஆண்டவராய் இருக்கிறார். தமிழில் எப்படியாய் சொல்கிறார்கள், இறக்கிற கிணறு சுரக்கும் என்று சொல்வார்கள். நாமும் நம்முடைய மிகுதியிலிருந்து நாம் கொடுக்கின்ற மக்களாய் இல்லாதபடி அடுத்த வேலை வயிற்று கூட எனக்கு இல்லை என்கிற நிலைமை வந்தாலும் ஆண்டவருக்காக நான் கண்டிப்பாய் கொடுப்பேன் என்கின்ற எண்ணமுடைய மக்களாய் நாம் இருக்க நாம் அழைக்கப்பட்டவர்களாய் இருக்கிறோம். பே காட் ஃபர்ஸ்ட் தென் ஆல் யுவர் அதர் பில்ஸ். மற்ற எல்லா பில்லை காட்டிலும் முதலாவது நாம் கடவுளுக்கு முதலாவது செலுத்த நாம் அழைக்கப்பட்ட மக்களாய் நாம் இருக்கின்றோம். கிவிங் இஸ் என்ஜாயபிள் என்று சொல்வார்கள். கொடுப்பது என்பது ஒரு மகிழ்ச்சியோடு கூட நாம் கொடுக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இந்த ஏழை விதவை கூட ஒருவேளை யாராவது மெச்சிக்கொள்வார்கள் என்று அவர்கள் அங்கே செய்யவில்லை. ஆனால் ஆண்டவர் மீது இருந்த அசைக்க முடியாத நம்பிக்கையினாலே அவர்கள் அங்கே கொடுத்ததை நீங்களும் நானும் காண்கின்ற மக்களாய் நாம் இருக்கின்றோம். கொடுப்பதை குறித்து இப்படியாய் 3 விதமாய் சொல்வார்கள். ஒரு சிலர் கொடுப்பார்கள் ஆனால் ஜெபிக்க மாட்டார்கள். ஒரு சிலர் ஜெபிப்பார்கள் ஆனால் கொடுக்க மாட்டார்கள். 3வது பிரிவு ஜெபத்தோடு கொடுப்பவர்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமான இறை மக்களே, நீங்களும் நானும் ஜெபத்தோடு கொடுக்க நாம் அழைக்கப்பட்ட மக்களாய் நீங்களும் நானும் இருக்கின்றோம். மறந்துவிட வேண்டாம், இன்றும் இயேசுநாதர் நம்முடைய காணிக்கைகளை பார்த்து கொண்டிருக்கிறார். Jesus is still watching how people give. இன்றும் ஆண்டவர் நம்முடைய காணிக்கைகளை பார்த்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபம் செய்வோம். பரிசுத்தமுள்ள எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த மனமகிழ்ச்சியான காலை வேளைக்காக நான் நன்றி செலுத்துகிறோம். ஏழை விதவை மூலமாய் நீர் எங்களுக்கு தந்த பாடத்திற்காக முன்மாதிரிக்காக நான் நன்றி செலுத்துகிறோம்.
ஆண்டவரே, எங்களிடத்தில் இருக்கிறதிலிருந்து நாங்கள் முழு மனதோடு கூட உமக்கு கொடுக்கின்ற மக்களாய் இருக்க நீர் உதவி செய்யும். எல்லாவற்றுக்கும் மேலாக நீர் எங்களை காண்கிற தேவனாய் இருக்கிறீர் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவர், நீர் ஏழை விதவையினுடைய காணிக்கையை நீர் மெச்சிக்கொண்டதற்காக நன்றி எடுக்கிறோம். நாட்டிலே கூட ஆண்டவரே, எங்கள் சமூகத்தில் இருக்கின்ற அநேக ஏழை விதவைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவர், அவர்களுக்கு நீர் போதுமானா இருக்கவும், நாங்களும் அப்படிப்பட்ட மக்களை ஏற்றுக்கொள்கின்ற, அரவணைக்கின்ற, அன்பு செலுத்துகின்ற மக்களாக இருக்க நீர் எங்கள் கிருபை செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். இந்திய தேசத்திற்காக நாங்கள் செபிக்கிறோம். உலக நாடுகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். எல்லாரையும் ஆண்டவர் நீர் ஆசீர்வதியும். அங்கங்கே நடைபெறுகின்ற ஊழியங்களுக்காக செபிக்கிறோம். ஊழியக்காரர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆயிரமார்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். எல்லாரையும் ஆண்டவர் நீர் ஆசீர்வதியும். இந்த நாளையும் மீதியான வேலையும் நீர் பொறுப்பெடுத்து நடத்தும். தாழ்த்தி ஒப்படைக்கிறோம். இயேசு மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய பாதுகாப்பும் வழிநடத்தி நீங்காகும் நம்முடைய சதா காலம் தங்கியிருப்பதாக. ஆமேன்.